அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. என் நெஞ்சத்தையே சுண்டி இழுக்கும் கதை. கதை சொல்லும் கலையிலேயே நீ கைதேர்ந்தவளாய் இருக்கின்றாய் ராணி. அந்த மருத்துவர் மிக கெட்டவர் என்று அந்த நன்றியே இல்லாதவன் பேசியதை நம்பினாரா பாதுஷா? தீமைகளை தாங்க இயலாத என் ஷாயின்ஷா, இப்படி ஒரு கேள்வியைத்தான் அந்த ஜின் மீனவனிடம் கேட்டது. அந்த பாதுஷா மந்திரியின் பேச்சை நம்பினாரா? நம்பல. மந்திரிக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பாதுஷா நெஞ்சில அந்த வைத்தியர் மேல அன்பு இருந்தது, அதுக்கு மேல அறிவு, பாசம், பற்று எல்லாம் நிறைய இருந்தது. ஆமா, உடனே அந்த பாவி மந்திரி தான் கையாளுங்களை கூப்பிட்டான். அந்த குள்ள நரிங்க ஒன்னா சேர்ந்துருச்சு. மாறுபடாத சிந்தனை உள்ள நண்பர்களே, அந்த வைத்தியருக்கு நாம் உடனே மரண மருந்து கொடுக்க வேண்டும். திட்டமிட்டு திரைக்கு பின்னால் செயல்பட்டு முடிக்க வேண்டும் அவன் கதையை. அது சரி ஹுசூர், அனுமதி அளித்தால் அந்த வைத்தியரை தீர்த்து விடுகிறேன். கூடாது, அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. திட்டங்கள் வெளிப்பட்டால் சட்டப்படி நாம் வெட்டப்படுவோம். ஏற்கனவே பாதுஷா நம்மை வெட்டச் சொன்னாரே, நினைவில்லையா? ஆம் குசூர், ஆனால் உங்கள் மூளை 1000 பாதுஷாவை முழுங்குமே. அந்த மூளை எந்த முடிவைத்தான் எடுத்திருக்கிறது? விந்தையான மருந்தை என் பாதுஷாவுக்கு கொடுக்கின்ற என் எதிரியை விபரீதமான மருந்தென்று நம்ப வைத்து தலைவணங்க வைப்பேன். அது முடியுமா என் எஜமானே? முடியாத காரியங்கள் என் மூளைக்குள் நுழைவதே இல்லை. வாலிபத்தை மீட்டுத் தரும் மருந்தில் நான் விஷத்தை கலப்பேன். பாதுஷாவின் ஆணையால் என் பகைவன் தலையை துண்டிக்க வைப்பேன். வெல்க வெல்க, தலை வாங்குவதற்கே ஒரு மந்திரி. தாங்கள் யார் என்று நண்பர்களுக்கே புரியவில்லை. கருமமே கண்ணா இருக்கும் அன்பரே. இந்த மருந்தால் உங்கள் பசி ஆறாது. சாப்பாடு தங்களுக்கு காத்திருக்கிறது. எழுந்து வாருங்கள், சூடாரி போகிறது. மெல்ல மெல்ல அன்பால் கொல்லும் பேகம், நீ போய் சாப்பிடு, என் பங்கையும் சாப்பிடு. அது போதும், என் பசி தீரும். அது சரி, அது என்னதான் மருந்து? அந்த மருந்து உங்கள் பேகத்தை, தூக்கத்தை எல்லாவற்றையும் மறக்க வைக்குமோ? உனக்கொன்றும் தெரியாது நான் ஆராய்வது என்ன என்று. இது வாலிபம் தரும் மருந்து. இந்த மருந்தை குடித்தால் பாதுஷாவுக்கு என்றும் இளமை. அற்புதமான மருந்து, இளமை தரும் மருந்தல்லவா? ஏன் பாதுஷாவுக்கு இந்த மருந்தை பாதுஷாவுக்கு தர வேண்டாம்? பாதுஷா நம்பத்தகுந்தவரா? சொல்வார் பேச்சை சுலபமாக நம்பிவிடுகிறாரே. இந்த மருந்தை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். ஏழை மக்களுக்கு மருந்து தர நீங்கள் இருங்கள். அதுதான் நல்லது என்று என் அபிப்பிராயம். அது தவறு பேகம். பாதுஷா நமக்கு இடம் தந்தார்,
மரியாதை தந்தார், செல்வம் தந்தார். அதை பயன்படுத்தி பரிதாபத்துக்குரிய ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்ய முடிகிறது. பாத்ஷாவுக்கு ஈடு பாத்ஷா தான். அவருக்கு என் மீது எத்தனை அன்பு! நான் நன்றியோடு இருக்க வேண்டாமா? நன்றிக்கடனைத்தான் நீங்கள் தீர்த்து விட்டீர்களே எனது அன்புக்குரிய எஜமானே. முகத்தை கோரம் நீக்கி அழகாக்கினீர்கள். யாரும் செய்ய முடியாத சாதனை. அந்த சாதனைக்கு முன்பாக அவருடைய பாராட்டும் பரிசும் நிமிர்ந்து நிற்காது. ஆரோக்கியத்தின் விலையை நோயாளியை கேட்டால் சொல்லுவான். ஆமாம் பேகம், அனுபவம் பேசும். ஆரோக்கியத்தின் அழகை நோய்பட்டவன் தான் எடுத்துச் சொல்வான். அல்லாஹ் வழங்கும் ஆரோக்கியம்தான் செல்வங்களிலே பெரிது. மனதார நினைக்கிறேன், என் பாட்ஷாவையும் மந்திரியையும் இந்த மருந்தை அருந்த வைத்து என்றும் இளமையாக வைத்தால், அவர்கள் வாழ்நாளை வளர வைத்தால், அதன் பலன் நம் மக்களின் நல்வாழ்வுக்கு அவர்கள் நாளெல்லாம் சேவை செய்வார்கள். சுபான் அல்லாஹ். இந்த மருத்துவரின் நெஞ்சம் கடலிலும் பெரிது. இதோ பேகம், என் மருந்தும் தயாராகிவிட்டது. இதை சாதித்த மகிழ்ச்சியில் நானும் உன்னுடன் சாப்பிட வருகிறேன். பிறகு பாத்ஷாவை பார்க்க மருந்துடன் செல்லுவேன். அங்கு எனக்கு பாத்ஷா மிகப்பெரிய மரியாதை செய்ய ஏற்பாடுகள் செய்திருக்கிறாரே. அப்படியா? வாருங்கள். இந்த மருந்தை பாதுஷாவுக்கு தர வேண்டாம். பாதுஷா நம்ப தகுந்தவரா? பாதுஷா நம்ப தகுந்தவரா? ஆட்சியாளரின் மரியாதைக்குரிய, அறிவில் சிறந்த, அனுபவம் முதிர்ந்த வைத்திய மாமேதை, மருத்துவ மாமணி, நாடு போற்றும் நல்ல பண்பாளர், நாணயமிக்கவர் பாதுஷாவை சந்தித்து பேசுவதற்கு தர்பாருக்கு வருகை தருகிறார். அன்பரே வருக, அழகினை தந்தவரே வருக, என்னை புதியவனாக்கியவரே வருக. தங்களின் அன்பு என்றும் என் மனதிலே மலராக நிலைத்திருக்கும். இன்று இதயமே பூரிக்கின்றது. நினைப்பின் நெகிழ்வு கண்ணீர் முத்துக்களாய் என் உள்ளத்து நன்றியினை எடுத்து பேசுகிறது. அன்பினால் என்னை அடிமையாக்கிய பாதுஷா, எதற்காக பகலும் இரவும் நான் காத்து கிடந்தேனோ அந்த மருந்தை அடைந்தேன். இந்தாருங்கள், இது என் நீண்ட நாள் உழைப்பு.
பெற்ற அனுபவங்கள் சாதித்து தரும் தொகுப்பு. ஆலம்பனா, ஆலம்பனா, அல்லாவின் மீது ஆணை, பொறுத்திருங்கள், பொறுத்திருங்கள். இதை அருந்தாதீர்கள். இது மருந்தல்ல, விஷத்துளிகள், விஷத்துளிகள். அட மதிகற்றவனே, மனித போர்வையில் வந்த மிருகமே, உத்தமரை குறை சொல்லுவதோ சுய நினைவோட சொல்கிறாய்? சுய நினைவுடன் தான் சொல்கிறேன். இந்த வாலிபம் தரும் மருந்திலே மரணம் மறைந்திருக்கிறது. நம்பிக்கை போர்வையில் நாடகம் நடக்கிறது. உங்கள் பகைவரின் தூண்டுதலோடு. வசீரே ஆசாம், தலை தப்பிய நீயா பேசுகின்றாய்? அன்பின் வடிவம் என்று நான் தொழுகின்ற இவரை, நேர்மை உள்ளவரை, சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபடாதவரை சூழ்ச்சிக்காரர் என்கிறாயா? அப்போது இவர் சொல்லி உன்னை மன்னித்து விடுவித்தேன். இன்று அந்த மடமைக்கு மனம் வருந்தி அந்த பாவத்தை கழுவிக்கொள்ள உன்னை துண்டு துண்டாக வெட்டப் போகிறேன். நீ தப்பவே முடியாது. பொறுங்கள் ஜஹாம்பனா, பொறுங்கள். பாதுஷா, நம்பிக்கை இல்லை என்றால் இப்போதே என் தலையை துண்டித்து விடுங்கள். ஆனால் பிறகு வருத்தப்படுவீர்கள். வாய்ப்பு தந்தால் வஞ்சத்தை நெஞ்சில் வைத்திருப்பவரை அடையாளம் காட்டுவேன். அடையாளம் காட்ட வேண்டிய தேவையில்லை, அனுபவம் இருக்கிறது. சைத்தானாக நடந்து கொண்டதை மறந்து விட்டாயா? ஹக்கீம் போட்ட பிச்சை என்று வாழ்கிறாய். துரோகி, ஒரு மேதை வளர்வதை பார்த்து வயிறு எறிகின்றாய். அதுதான் ஆத்திரம். அந்த வைத்திய பெருமகனாரை தாங்குகின்ற செருப்புக்கு நீ ஈடாக மாட்டாய். சிறுமை கண்டு பொங்கும் பாத்ஷாவி, பணிந்து கேட்கிறேன், உங்கள் மந்திரிக்கு வாய்ப்பு தாருங்கள், விரும்புவதை சொல்ல. இல்லை, நச்சு பாம்பு நல்லது செய்யாது. உமக்கு தெரியாது. உம்மை எனது முன்னோர்களை விட அதிகமாக மதிக்கிறேன். என் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அது பொருந்தாது. உண்மையில் என் மனதார அல்லாவுக்கு பின் உங்களைத்தான் தொழுகிறேன். அப்படிப்பட்ட உங்களை சந்தேகித்து இந்த பாதுஷா அல்லாவின் பார்வையிலே கீழ்மகனாக விரும்பவில்லை. என் வாலிபனை இனி விட்டு வைக்காது. மன்றத்தின் நீதிபதி, மரணம் அடைவதற்கு முன்னால் அமைச்சரே உங்கள் இறுதி ஆசையை இங்கே சொல்லுங்கள். அடியும் முன் என் இறுதி ஆசை இதுதான். உண்மையை நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கைதான். அனுமதி அளியுங்கள் ஆலம்பனா. நீங்களுமா சொல்கிறீர்கள்? நாட்டின் சட்ட அமைப்பின்படி சட்டத்தின் அனுமதியில் சாகரவன் ஆசையை பூர்த்தி செய்ய தயங்கக்கூடாது ஜகாம்பனா. அதை ஏற்கிறேன். அடிமையே, நீ இங்கு வா. மருந்தை குடி, மருந்தை குடி, மருந்தை குடி.
அனைத்தும் அறிந்த அல்லாஹ், அனைத்தும் அறிந்த அல்லாஹ், என்ன இது? என் மருந்து என்றும் இப்படி ஆகாது, இப்படி ஆகாது. புரிந்ததா இப்போது சலாமத்? நீதிக்காக வாழும் நீதிபதி, மன்றத்தில் அமர்ந்திருக்கும் மாண்புள்ளவர்களே, ஆச்சரியமான விஷயம். கண நேரத்தில் கொன்றது. அடிமையின் பிணம் சாட்சி பேசும். இப்போது முடிவு உங்கள் கையில். நெஞ்சிலே வஞ்சகம் யாருக்கு? வைத்திய மேதைக்கா? வேந்தனை வாழ வைத்த இந்த அமைச்சனுக்கா? அநியாய அறிவாளி, இப்போது புரிந்தது. காத்திருந்து கழுத்தறுத்தாய். மருந்திலே நீ விஷத்தை கலந்தாய். இல்லை என்றால் எப்படி தெரிந்தது இந்த மருந்திலே விஷம் இருந்தது என்று? என்ன பதில் மந்திரி அதற்கு? உங்கள் பார்வையிலேயே எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது. விஷம் கலந்தது எப்படி தெரியும் உங்களுக்கு? மிக நம்பிக்கை உள்ள உளவாளி சொன்னார். நீதிபதி, நமது வைத்தியரை சில கேள்விகள் கேட்க வேண்டும். இந்த மருந்து நீங்களே தயாரித்ததா? இந்த மருந்தை இங்கே கொண்டு வரும் நேரத்திலே யாராவது மருந்திலே கை வைத்தார்களா? இல்லை. இப்போது புரிகின்றதா நம்பத்தகுந்த மாமனிதர் விஷமிட நினைத்தது? இல்லை. ஆனால் இப்போது எனக்கு புரிகிறது. ஆமாம், பேகமும் நானும் சாப்பிட வீட்டுக்கு சென்ற நேரத்தில் உளவாளி ஏதோ தீய சக்தியின் தூண்டுதல் பேரில் மருந்திலே விஷம் கலந்திருக்க வேண்டும். நிஜம் பொய்யாகிறது. இது பெரிய கற்பனை. இது சபை முன்னே சாட்சியாகாது. என் இனிய பாதுஷா அவர்களே, கண்முன் தெரியும் சாட்சிகளே சில சமயம் உண்மைக்கு திரை போட்டுவிடும். யாவும் அறிந்த பாதுஷா, இந்த முதியவன் ஒரு நிரபராதி. நம்பிக்கையே தகர்ந்து விட்டது. நல்ல மனிதராக நாடகமாடிய சைத்தான் நீங்கள். என் நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள நடித்தீர்கள். நீங்கள் உளவாளி, வியாபாரி. நான் உங்களை வெட்டாமல் விட மாட்டேன். அல்லாவே, எல்லாம் அறிந்தவரே, நல்லவனுக்கு இதுதானா முடிவு? சந்தேக உலகத்திலே என்னை ஏன் பிறக்க வைத்தாய்? சிந்திக்க மறந்து தண்டிக்க விரைந்த ஆதிக்கவாசியை யார் கேட்க? முள்ளெது மலர் எது புரியாத மனிதர்கள். உறக்க சொல்லிவிட்டால் உண்மையாகிவிடும். பொய்யா நிஜமா ஆராய்ந்து பார்ப்பதில்லை. இந்த மனப்போக்கு நீதியை கொன்றுவிடும். மானிடம் செத்துவிடும். மக்கள் உடல் நலம் பெருக, அவர்கள் ஆயுள் வளர நான் மருத்துவனாக உழைத்தேன். உழைப்பு ஊறி கெடுக்கும் கைவனிடம் மாட்டிக்கொண்டது. அற்பனே, பேச வேண்டாம். கொலையாளி! நீதிபதியே, மன்னருடைய நடைமுறை சட்டங்களின்படி வைத்தியருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மரணத்துக்கு முன்னால் உங்களுடைய இறுதி ஆசை என்ன? தண்டனை விதிக்கும் தலைவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். என் வீடு வரை செல்ல. என் வீட்டிலே நோய்க்கு மருந்து
சிகிச்சை பற்றிய புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தகத்தை நல்லவரிடம் சேர்க்க விரும்புகிறேன். நோயாளிகளுக்கு, ஏழைகளுக்கு நல்ல முறையில் வைத்தியம் செய்யும் உத்தமரிடம் அது சேர வேண்டும். அதோடு என்னிடம் ஒரு அற்புத ஆயுள் முறை புத்தகம் இருக்கிறது. விளக்கங்களுடன் விரிவான முறையில் இருக்கிறது. அப்படி ஒரு புத்தகம் என்னிடம்தான் இருக்கிறது. என் ஹுசூர், அந்த புனித புத்தகத்தை உங்களுக்கு என் பரிசாக, இந்த முதியவன் ஆசையாக, அன்பின் அடையாளமாக தர நினைக்கிறேன். என்னதான் இருக்கிறது அந்த புத்தகத்தில்? எங்களை ஆளும் மன்னவனே, அந்த புத்தகத்திலே ஆயுளை வளர்த்துக் கொள்ளும் முறைகள் இருக்கின்றன. முறைகளா? அற்புத உண்மை. அதன் விளக்கம் என்னவென்றால், என் ஹுசூர், என் தலையை வெட்டுங்கள். வெட்டிய என்னுடைய தலையை அந்த துணியின் மீது வையுங்கள். கொட்டும் ரத்தம் நின்றுவிடும். அதன் பிறகு ஹுசூர், அந்த புத்தகத்தில் 7வது பக்கத்தை திறந்து இடது பக்கத்திலே 7வது வரியை படியுங்கள். அப்போது என் தலை பதில் சொல்லும். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் சொல்லும். அப்படியே? வெட்டிய தலையா? வெட்டிய தலையா பதில் சொல்லும்? அப்படியா? வெட்டிய தலையா? ஆச்சரியமாக இருக்கிறது. இறந்த பிறகு தலை பேசுகிறது. அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா